சிவா கூட தான் இருக்கா. சரி, ஒரு 10 minutes எல்லாரும் வந்துடட்டும், அப்புறம் போலாம். அண்ணி, என்ன இலி, ஏதாவது ப்ராப்ளமா? நமக்கு ப்ராப்ளம் இல்லாத நாள் என்னைக்கு இருந்திருக்கு? ஆமா, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நான் உள்ள வரும்போது ஒரு மாதிரி சீரியஸா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்களே, அதான். இதோ இந்த ஃபைல்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இத நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல சப்மிட் பண்ண போறேன். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணி, உங்க பிசினஸ் விஷயத்தை பத்தி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஃபைல்ல அப்படி என்ன இருக்கு? நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. இந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் உனக்குமே கூட சம்பந்தம் இருக்கு. இதுல இறந்து போன மினிஸ்டர் சம்பந்தமான சில முக்கியமான எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு. மினிஸ்டர் பண்ண ஸ்கேம் நிறைய இருக்கு. அது அத்தனையிலையும் மெயினா இன்வால்வ் ஆயிருக்கிறது வர்மா தான். இந்த எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது நீயும் சிவாவும் தானே? அண்ணி, ஆனா செழியன் அண்ணன் தானே உங்ககிட்ட அதை கொடுக்க சொல்லி பென்ட்ரைவை கொடுத்து அனுப்புனாரு. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது நீங்க தானே? இந்த எவிடன்சஸ் எல்லாமே பென்ட்ரைவ்ல இருந்த வரைக்கும் வர்மா அதை எப்படியாவது என்கிட்ட இருந்து எடுத்தே ஆகணும்னு என்னென்னவோ பிளான் பண்ணான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் பண்ண எந்த பிளானுமே பலிக்காம போச்சு. அதான் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையும் நான் இன்னொரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப லாஸ்டா வீட்டுக்குள்ள ஆளுங்களை அனுப்பி பென்ட்ரைவ கேட்டு எல்லாரையும் கொல்ற அளவுக்கு போயிட்டான். அச்சச்சோ, இது எப்ப நீ நடந்துச்சு? நீயும் சிவாவும் அன்னைக்கு வீட்ல இல்ல, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி 2 பேரும் வெளியில போயிட்டீங்க. அப்புறம் என்னாச்சா? நீ விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஏடி தான் வந்து எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டு பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு அவளே எடுத்துட்டு போயிட்டா. ஏடினா அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் ஒரு லேடி போலீஸ் காப்பாத்துனாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களா அண்ணி? நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவோட எல்லா முக்கியமான சேனல் அத்தாரிட்டிஸ் கிட்டையும் சப்மிட் பண்ண போறேன். இத்தனை வருஷமா அந்த வர்மா போலீஸ்க்கு வேணா தண்ணி காட்டியிருக்கலாம். ஆனா இந்த இந்திராணி கிட்ட இருந்து பாவி பசிக்குதுன்னு சொன்னல, வா வா போலாம், வா பாவை, நீ வா. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னல, வா போய் சாப்பிடலாம், வா. பாவை அடம் பிடிக்காத. ஐலி, பாவை வேலைய ஆரம்பிச்சிட்டா. பாவை என்ன பண்ற நீ? வா போலாம். அவர் எதுக்கு நாம கூட கூட்டிட்டு போகணும்? அதெல்லாம் முடியாது. நீ வா வா போலாம். பாவை, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ வா போலாம். சொன்ன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. ஆக்சுவலா அவ நடிக்கல, உண்மையாதான் அவ அப்படி பண்றா. நாம தான் அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திருக்கோம். தேவையில்லாம பிடிவாதெல்லாம் பிடிக்காத, வான்னு சொன்னேன். பாவை, பெட்ரா, நீ போய் சாப்பிடு, நான் உன்னை அப்புறமேட்டு பாக்குறேன். சும்மா நல்லவர் மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க. இது உங்களோட பிளான் தான் எனக்கு தெரியும். மரியாதை இவளை என் கூட வர சொல்லுங்க. இதுல பிளான் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏன் பொண்ணு என்ன சாப்பிட கூப்பிடுறா? இத பார்த்தா உனக்கு டிராமா மாதிரி தெரியுதா? குழந்தை டிராமா பண்ணுவாளா? உன் மனசாட்சிக்கு தெரியும் இது ஒரிஜினலா டிராமாவான்னு. அப்படி போடு மாம்சு, இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சரி, நாம போறதுக்கு இதுதான் சரியான நேரம் நினைக்கிறேன். போலாம். நீ ரொம்ப என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க. பாவை, ஒழுங்கா வா, நாம சாப்பிட போகணும், வா. பாவை, என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. ஒழுங்கா மரியாதையா என் கூட நீ வா.
ஓகே, அவரும் நம்ம கூட வந்து சாப்பிட்டு தொலைக்கட்டும். இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? பாவைக்காக தான் சித்தி. இவதான் இவரையும் நம்ம கூட சாப்பிட கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிச்சா. அதான் வேற வழி இல்லாம நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். குழந்தை அடம் பிடிச்சிச்சுன்னா நீ உடனே ஓகே சொல்லிடுவியா? செல்வநாயகி, உனக்கு என்ன இதுல பிரச்சனை? ஆ? இந்திரா என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் அது அவ இஷ்டம். நீ எதுக்கு இதுல தலையிடுற? யாரோ ஒருத்தர் நம்ம கூட சாப்பிட கூட்டிட்டு போற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். இதுல யோசிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல. வாங்க போலாம்.